Max Slogami. இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் 9.49 பார்க்க போறோம். Find the area of the region bounded by the ellipse. இத வந்து ஒண்ணும் செய்யணும். அந்த எலிப்ஸ்க்கான ஈக்குவேஷனை எழுதிக்கணும். எழுதிட்டு 0 to a இந்த ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதை 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஏரியா வந்துடும். ஸோ இது அலாம் எக்ஸ் ஆக்சிஸா இருக்கிறதுனால நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஒய்க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ எலிப்ஸோட ஈக்குவேஷன் என்னது, x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இதை வந்து நம்ம ஒய்க்கு ஈக்குவேட் பண்ணுறதுனால இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இந்த சைட் கொண்டு போயிட்டு எல்சிஎம் எடுக்கும். ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பி ஸ்கொயரை இங்கே கிராஸ் பண்ணிட்டு டினாமினேட்டரில் இருக்க ஏ ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம். பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடுச்சு. இப்போ வெறும் ஒய் தானே நமக்கு வேணும், அதனால நம்ம ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்தா பி பை ஏ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடுச்சு. இப்போ இது 4 செக்டர் இருக்கு இல்லையா, அதனால 4 ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். 0 to a கண்டுபிடிச்சிட்டு 4 ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4 into integral 0 to a b by a root of a square minus x square dxன்னு வந்துருச்சு. இப்போ இது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் இன்டெக்ரல். அதுக்கான ஃபார்முலா வந்து எக்ஸ் பை ஏ, இதுக்கான ஃபார்முலா எக்ஸ் பை ஏ a square minus x square plus a square by 2 sin inverse of x by. இந்த ஃபார்முலா வந்து 11th படிக்கணும், தெரியலனா நோட் படிக்கணும், சரியா? இப்போ இந்த அப்படியே எழுதிட்டோம். இன்டகிரேட் பண்ணி இந்த ஃபார்மெட்ல எழுதிட்டோம். x by 2 இருக்கு இல்லையா, x by 2 a square minus x square a square by 2 x by a ன்னு வந்துருச்சு. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணல x இருக்கிற இடத்துலனா a வருது. x இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், a சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a சப்ஸ்டியூட் பண்ணும்போது a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றப்போ இது பூரா அடியாயிடும். ஸோ இட் பிகம்ஸ் 0. இங்கே பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் a by ஏன்னு வரும்போது இது 1 ஆயிடுது. சைன் இன்வர்ஸ் 1ஓட வேல்யூ என்னது, 5/2. இது 0 ஆயிடுச்சு. லோவர் லிமிட் ஆக்சுவலாக 0, ஸோ அதுவும் 0 ஆயிடுச்சு. இப்போ 4/a இன்ட்டு பை ஏ ஸ்கொயர் பை 4ன்னு வந்துருச்சு. இதை அடிச்சு கொடுத்தோம்னா 4 அடியாயிடுது, ஒரு ஏ அடியாயிடுது. அப்போ ரிசல்ட் என்ன வருது, பை ஏபி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் த எலிப்ஸ் வந்து பை ஏபி ஸ்கொயர் யூனிட்ஸ். இதை ஈஸியாக செய்யலாம். இந்த ஸ்டாண்டர்ட் இன்டெக்ரல் மட்டும் தெரிஞ்சால் போதும், சரியா? ஆல் த பெஸ்ட் சில்ட்ரன். ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, நல்லா புரியும். திரும்பி ஒரு தடவை நல்லா பாருங்கள், மெதுவாக பாருங்கள், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு 2 தடவையாவது எழுதி பாருங்கள். ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் எழுதும்போது, எந்த ஃப்ளாவும் வரக்கூடாது, கடன்னு எழுதுகிற மாதிரி பயிற்சி இருந்தால் தான் நம்ம அங்கே போய் நல்லா எழுத முடியும். ஸோ ட்ரெயின் யுவர் செல்ஃப் ஃபார் தட். நல்லா எழுதுங்க, நிறையா மார்க் வாங்கணும். ஆல் த பெஸ்ட் சில்ட்ரன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லுங்கள்.